തങ്കുറപ്പുള്ള കാലത്ത് നല്ലത് ചെയ്താലേ അതില്ലാത്ത കാലത്ത് ഈശ്വരൻ തുറയ്ക്കൂ മാർഗം കൂട്ടി. കഴിഞ്ഞ 25 വർഷം എനിക്ക് പിടിച്ചു നിൽക്കാവുന്ന ഇനി ഞാൻ വീണില്ല. வணக்கம். நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். நேற்று நம்ம கமல் சாரோட பிறந்தநாளை நம்ம யாருமே கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போது அவர் பல சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அவருடைய சாதனைகளை அவர் பல மொழிகளில் நடிச்சிருக்காரு. உலக அளவில் பல படங்கள்லையும் அவருடைய படங்கள் வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இப்போ கூட நாயகன் படத்தை வந்து அவங்க ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவருடைய பழைய படங்களை இன்றைக்கும் பார்த்தாலும் நமக்கு வந்து புது அனுபவமாக இருக்கும். அப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தப்போ அவருடைய பிற மொழி படங்களில் மலையாள படம் ரொம்ப முக்கியமானது. அவரே இதை பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. நான் ஆரம்ப காலத்தில் நிறைய மலையாள படங்களை நடித்தது தான் இன்றைக்கி பின்னாடி நான் வந்து வேறு ஒரு சினிமா உலகத்தை வந்து எனக்கு திறந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து இந்த மலையாள சினிமா ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு இருந்தப்போ அந்த நாட்டில் அந்த மாநிலத்தின் முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, இது அவருடைய வீடு, எப்போ வேணுமோ அவர் இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு மலையாள சினிமாவுக்கும் நம்ம கமல் சாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 1980கள்லையும் 70களுடைய இறுதிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மலையாள படங்கள் அவருக்கு நடிச்சிருக்காரு நம்ம கமல் சார். பல மலையாள படங்கள் அவர் நடிச்சிருந்தா கூட அவர் நல்லா பிரபலமானதுக்கப்புறம், அவர் பிரபலமாகிறதுக்கு முன்னாடி நிறைய மலையாள படங்கள் நடித்தது வேறு. அவர் ஒரு கமல் சார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது வந்ததுக்கப்புறம், ஒரு பேண்ட் நேம் வந்ததுக்கப்புறமும் ஒரு நிறைய மலையாள படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அப்படி குறிப்பாக ஒரு நடித்த ஒரு மலையாள படத்துடைய பெயர் வந்து சாணக்கியன் அப்படிங்கிறது. ஏன் இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் வெளியான ஆண்டு ரொம்ப முக்கியமானது. 1989. ஏன் 1989 சொல்கிறேன் அப்படின்னா, அதே வருடம் ஏப்ரல் மாதம் வந்து கமல் சார் பேனரில் அபூர்வ சகோதரர்கள் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அவருடைய வரலாறில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் வந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்த ஒரு படத்தில் அதுவும் ஒன்று. நீங்கள் அந்த படம் கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரியும். காலம் அடிச்சுட்டு அப்பு கேரக்டரில் அவர் நடித்தார். இதெல்லாம் நம்ம சிலாகித்து பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய கேரியர்லேயும் சரி, தமிழ் சினிமாலையும் சரி, அந்த ஒரு படம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே வருடத்தில் செப்டம்பர் மாதம் அந்த படம் வந்து சாணக்கியன். இந்த படத்தை வந்து நாம் ஏன் இப்போ வந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இப்போ பேசக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வந்து எலக்ட்ரானிக் மீடியாவை பற்றி நம்ம பேசுகிறோம், விஸ்காமை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த படம் இதை பற்றி அதிகமான ஒரு படிப்போ இல்லை அதிகமான ஒரு விஷயங்களோ இந்த பொது வெளியில் இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே இதை மையப்படுத்திய ஒரு படமாக இந்த படம் வந்து வந்திருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அவர் வந்து நம்ம கமல் சார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எடிட்டிங், மிக்சிங் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தினுடைய கதையே நகரும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தா இந்த கதை தெரியும், இருந்தால் கூட இந்த கதையை சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம கமல் சார் வந்து என்ன பண்ணுவார், இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். மிக்சிங், எடிட்டிங் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு டெக்னீஷியன்ஸ். அவர் வந்து வந்து ஒரு உதவி வந்து ஜெயராம்கிட்ட கேட்பார். ஜெயராம்கிட்ட என்ன கேட்பாருன்னா, அவர் வந்து ஒரு பல குரல் வித்தகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஜெயராம். அவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறாரு. நீ வந்து நம்ம இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டரோட குரலாக வந்து ஒரு ஆடியோ வந்து பேசி எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இவரும் பேசிடுறாரு. பேசிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பேசின அந்த ஒரு டேப் ரெக்கார்டரை எடுத்துகிட்டு போய் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து உள்ளே வந்து நைஸாக அந்த டேப்பை வந்து வச்சுட்டு ஒரிஜினல் சிஎம்மோட டேப்பை வந்து எடுத்துடுறாரு. இந்த டேப் வந்து எதுக்காக விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப் வந்து ஜனவரி மாதம் குடியரசு தினத்து அன்னைக்கு சீஃப் மினிஸ்டரோட பேசக்கூடிய டேப்பை இடம் மாற்றி வச்சிடுறாரு. அந்த இது வந்து ஏரில் போயிடுது. அதில் வந்து அவர் நிறைய வாக்குறுதிகளை வந்து கொடுக்கறதா வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து ஒரு பெரிய அரசியலில் வந்து ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது அவர் கட்சியில், திலகனுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் வந்து இவரோட சண்டை போடுறாரு. யாரோட? நம்மளுடைய கமல் சாரோட. அப்போ கமல் சார் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறார். என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கமல் சாரும் ஊர்மிளாவும் லவ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த படத்தில் இருக்க ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க.
லவ் பண்ணுறது வந்து அப்போ இருக்கிற அரசியலில் சாதாரணமாகவும் இருந்த நம்ம திலகனுக்கு வந்து இது பிடிக்காது. அதோட அப்பா அவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஃபேமிலியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். இவரை வந்து அடித்து கையை காலை உடச்சிருவார். அந்த கால் வந்து அதனால தான் அவர் நடக்க முடியாமல் நடந்துகிட்டு இருப்பார் அந்த படத்தில் ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு. இவர் வந்து பிரிஞ்சு போனதுனால அந்த ஹீரோயின் வந்து ஊர்மிளா வந்து சூசைட் பண்ணிக்குவார். இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. இதை பழி வாங்குறதுக்காக தான் இப்போ வந்து இவரை திலகனை வந்து பழி வாங்குறதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி சில செயல்பாடுகள்லாம் செய்வாங்க. அதே மாதிரி மறுபடியும் வந்து என்ன பண்ணுவார், இதில் வந்து பேசக்கூடிய ஒரு வீடியோ வந்து மாற்றி வச்சுருவார். இன்றைக்கி நாம் வந்து சொல்கிறோம் இல்லையா, ஏஐ வந்துருச்சு, கிராஃபிக்ஸ் அனிமேஷனாக வந்துருச்சு. இதெல்லாம் ஆரம்ப காலத்திலே வந்து ஒரு இதெல்லாம் அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் இப்படி ஒரு திங்கிங்கை வச்சு ஒரு அழகாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் டைரக்டர். படத்தோட டைரக்டரோட பேர் வந்து ராஜீவ் குமார் அப்படிங்கிறது. എന്നെ ഞാനാക്കി മാറ്റിയ ബൊമ്പായിലുള്ള എൻ്റെ മലയാളി സുഹൃത്ത് ഗീതുവിൻ്റെ കണ്ണും മൂക്കും എല്ലാം കാണുമ്പോൾ എനിക്ക് ഉണ്ണിയാർച്ചയാണ് ഓർമ്മ വരുന്നത്. ആരൊക്കെ എതിർത്താലും എന്തൊക്കെ സംഭവിച്ചാലും ശരി, ഇന്നേക്ക് 41 നാൾ ഞാൻ നിന്റെ കഴുത്തിൽ താലി കെട്ടിയിരിക്കും. ഇനി ഒന്ന് ചിരിച്ചേ. അയ്യോ അങ്ങനെയല്ല, ഇങ്ങനെ. இந்த படத்தில் ரசிக்கக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நாம் வந்து ரசிக்கலாம். இதில் கமல் சார் நம்ம எப்போயுமே ரசிப்போம். அதை தாண்டி இந்த படத்தில் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஜெயராமனுடைய நடிப்பு இருக்கும். ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஊர்மிளா வந்து ரொம்பவே நடிச்சிருப்பாங்க. ஊர்மிளாவுக்கு வந்து ஆரம்பகால படம்னு சொல்லலாம் இதை. அதுக்கப்புறம் அவங்க தென்னிந்திய மொழியில் அதிகமாக நடிக்கல. இந்த ஊர்மிளா தான் பின்னாடி கமலோட இந்தியன் படத்துலேயும் நடித்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பகால படங்கள் இது வந்து நல்லா படிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய போஸ்டர் வந்து ரொம்ப ஊர்மிளாவும் நம்மளுடைய கமல் சாரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி போஸ்டர்ஸ்னால் அப்போ இருக்கும். அது வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த மாதிரிலாம் போஸ்டர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் வந்து மிக சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்படி ஒரு ஒன்லைனை வந்து அவர் விமர்சிக்கவே மாட்டார். இந்த படம் மெதுவாக நகரும். இப்போ மலையாள படத்தினுடைய சிறப்பு என்பது அவங்க ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் வந்து அதுக்கான ஒரு நியாயம் இருக்குது. இந்த படத்தில் முதல் 3/4 மணி நேரம் ஸ்லோவாக தான் போகும் கதை. அந்த அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு திலகன் வந்து என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் தான் படத்தினுடைய தடம் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும். அந்த படத்தில் வந்து மதுன்றவர் மலையாள நடிகர் நடிச்சிருப்பார். அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார், ஏன் இதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். படத்தில் வந்து சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அரசியல்வாதியும் ஒரு பெரிய முதலமைச்சரையும் ஒரு சாதாரண குடிமகனால் பழிவாங்க முடியாது. ஆனால் பொது வெளியில் வச்சு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, அதை அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். கடைசியில் கிளைமேக்ஸ் எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொடுக்குற டார்ச்சர் வந்து திலகனுக்கு தாங்க முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து திலகன் என்ன பண்ணுவார், நிறைய போலீஸ்காரங்க ஜட்ஜெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறப்ப துப்பாக்கி எடுத்து கமலை வந்து சுற்றுவார். கமல் இறந்து போயிடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக திலகன் ஜெயிலுக்கு போவார். அவருடைய பதவியும் போயிடும், அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சிடும். ஸோ இப்படி யோசிச்சிருப்பார் அந்த டைரக்டர். இது வந்து ரொம்ப வித்தியாசமாக யோசனையாகும். பல கதைகளில் வேறு கோணங்களில் யோசிக்கிறதுல மலையாள படங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த கதை வந்து ரொம்பவே அந்த காலகட்டத்தில் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ഞാൻ ഉറപ്പ് തരുന്നു, നിങ്ങളുടെ മോളെ ഞാൻ കാണും, പരിചയപ്പെടും, സംസാരിക്കും, സ്നേഹിക്കും. நிறைய மலையாள படங்கள் நம்ம பார்க்குறோம், நம்ம இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த படம் அன்னைக்கு வந்து மிக பெரிய அளவில் பேசப்பட்டது. அது கேரளாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே ஆவரேஜாக 50 டேஸ் ஓடிச்சு. இந்த படம் எல்லா நகரங்கள்லையும் ஓடிச்சு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டப்பிங்கில் இந்த படம் வரல. இன்றைக்கி வந்து தமிழ் டப்பிங்கில் எல்லா மலையாள படங்களும் வருது, எல்லா மொழி படங்களும் டப்பிங்கில் பார்த்துடுறோம். ஆனால் இந்த படம் மலையாள வெர்ஷன்லேயே வருது, சப்டைட்டில் தியேட்டர்லையும் கிடையாது அப்போது. ஆனால் அது இல்லாமையே இந்த படத்தை வந்து ரொம்ப பேர் ரசித்தாங்க அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லலாம். அந்த ஒரு 50 நாள் வந்து ஓடின மலையாள படத்தில் வரிசையில் இந்த படத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, சிபிஐ டைரி குறிப்பு, இந்த மாதிரி நிறைய மலையாள படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஓடிச்சு மலையாள மொழியிலேயே. இதுவும் அதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம். வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து போய் பாருங்கள். ஓடிடிலேயோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை டிவிலேயோ போட்டாங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். மிகச்சிறந்த படமாக கமல் சார் கரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக வந்திருக்கக்கூடிய படம் இந்த சாணக்கியன். நன்றி. இந்த மாதிரி மறுபடியும் ஒரு பழைய படங்கள் ஏதாவது இருந்தால், நம்ம வித்தியாசமான படங்கள் இருந்தால், நம்ம நோட்டபலான மூவிஸ் வந்து இங்கே பேச வேண்டியிருந்தால் மறுபடியும் அதையும் எடுத்துகிட்டு வந்து அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.